ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கம். அன்பான உங்க அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு தேடல் இருக்கு. சரி. நான் யாரு அப்படின்ற விஷயம். ஒருத்தர் யாராவது இந்த ஒரு ஆன்மீக பயணத்திலயோ ஒரு ஏதாவது ஒரு குருமாரை சூஸ் பண்ணனா அவங்க எப்படி சூஸ் பண்ணணும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கட்டாயம். ஏன்னா இங்க எல்லாருக்கும் இந்த தேடுதல் இயல்பாக, ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து எல்லாருக்குள்ளயும் அந்த மாற்றங்கள் அதிகமாகுது. ஏன்னா அதுக்கான சூழல், அதுக்கான நாள் வந்தாச்சு. இப்போ எல்லாருக்குள்ளயும் அந்த எண்ணங்கள் அதிகமாகுது. நிறைய பேர் இன்னைக்கு ஆன்மீக பயிற்சி, தியானத்துக்கு போறேன், மௌனத்துக்கு போறேன், சரிங்களா, அதே போல பக்தியில போறேன். எல்லாரும் ஏதோ ஒரு தேடுதல் அவங்களுக்குள்ள உள்ள அவங்க தரப்புல இருந்து வரும். ஒருத்தர் நடுவில் ஏதோ ஒரு சரியான ஒரு துன்பத்துல வரும். இல்ல 4 பேர் பாக்குறாங்க, 4 பேர் நம்மளும் நல்லா இருக்கும் அந்த எண்ணம். ரெண்டாவது மாதிரி மொபைல்ல பாத்துட்டு ஏதோ சொல்றாங்களே, ஏதோ வந்து இதுல எப்படி கேக்குறாங்கன்னா, இப்ப எனக்கு எல்லாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இதுக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நானா ரிலேஷன் பண்ணி வருவாங்க. சில பேர் அதை எப்படி கேக்குறாங்கன்னா, ஃபுல்லா நான் அவங்கள ஃபாலோ பண்றேன், ஆனா எனக்கான தேடுதல் நான் ஃபுல்ஃபில் ஆகல, அப்ப நான் எந்த மாதிரி பர்சன்ஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு குருவை சூஸ் பண்ணணும், இல்ல எந்த மாதிரி ஒரு ஆசிரியர் சூஸ் பண்ணணும், இல்ல எந்த மாதிரி ஒரு நபரை நான் சூஸ் பண்ணி நான் எனக்கு உள்ள ஏற்பட்ட அந்த தேடுதலை எங்க போய் நான் தெளிவடைஞ்சிக்கிறது, எங்க போய் அதை நான் பெருசாகிக்கிறது, அந்த மாதிரி தான் இப்ப கேக்குறீங்க. அந்த மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஒரே விஷயம் பாருங்க, இன்னைக்கு சூழலுக்கு இந்த மாதிரி நபர்களை சூஸ் பண்ண ரொம்ப ஈஸி. ஒரு குருமாரியோ ஒரு ஆசிரியரையோ இல்ல நீங்களுக்குள்ள ஏற்படுற எண்ணத்தை யாருக்கிட்ட போனா அது கிளியர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கணும், எப்படி அந்த மாதிரி நபர் நீங்க சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட மொபைல் இருக்கு. எல்லாரோட அவங்களோட பொண்ணுக்குள்ளமும் நம்மள எல்லாம் தெரியும். அவங்க பின்னாடி எப்படி வந்தாங்க, எப்படி ஈஸியா தெரியும். நீங்க மொபைல்ல போட்டாலோ இல்ல அவங்கள பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணணும், அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க போய் தேடி நீங்க போறது பெரிய விஷயம். அந்த விஷயத்த நீங்க சரியான நபர்கிட்ட போகும்போது மட்டும்தான் உங்களுக்கான சரியான தெளிவும் சரியான புரிதலும் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்படுற எண்ணம் ஒன்றும் அதீதமாகும். அப்படி இல்லை அப்படின்னா அது குறையாகும். அது வந்து அப்படியே நின்றுடும். இல்லைன்னா அது இல்லாம கூட போகும். இல்லை அது குறையா மாறி அது ஒரு பெரிய பிரச்சனை கூட கொடுக்கும். இப்ப இங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் போய் அணுகிட்டு, அல்லது நிறைய பேர் ஒருத்தருக்கு போயிட்டு இல்லை சரியில்லை வெளியே வர்றது நிறைய இது நடக்குது. காரணம் அவங்க முன்னாடி போகும்போது அந்த சரியான பர்சனை அவங்க சூஸ் பண்ணி போல. இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா, இவங்களுக்குள்ள ஏற்படுற எண்ணத்தை யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னா, ஆஹா இவங்களுக்குள்ள தோன்ற மாதிரி பேசுறாரு, அப்ப அவர்கிட்ட நம்ம வைக்கலாம் அப்படின்னு போகக்கூடாது. ரெண்டாவது இவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை, அந்த அவங்க பேசுற பேச்சு உள்ள மகிழ்ச்சி ஆகுது, அப்போ நம்ம அவங்ககிட்ட போலாமா அப்படின்னு அதுவும் போகக்கூடாது. அதுவும் போகக்கூடாது. நான் சொல்றேன் இதெல்லாம் என்னன்னா உன்னை ஆனந்தப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் போனேன்னா அதே ஆனந்தம் கண்டிப்பா ஆகாது. அந்த ஆனந்தமும் நீ எதிர்பார்த்த விஷயமும் அது கிடையாது. கண்டிப்பா இது வந்து நார்மலா ஒருத்தருக்கு புரிதல் ஏற்படுறவங்களுக்கும் அவங்களுக்குள்ள எண்ணம் தோன்றவங்களுக்கும் இல்ல எதனா ஒரு பார்த்துட்டு ஏதோ ஒரு நம்ம இந்த ஆன்மீக பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு அது போகணும்னு ஆசை வரவங்களுக்கும் அதெல்லாம் அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப சிந்திச்சுதான் அதுக்குள்ள போகணும். சட்டன் டைம்ல உள்ள போக கூடாது. உலகில் மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆமா, அப்படின்னு இது உள்ள போகவே கூடாது. நீங்க அது உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ தோணுது, இல்ல இந்த மாதிரி பார்த்தேன் எனக்குள்ள அந்த புரிதல் வந்துச்சு, நான் போய் அணுகணும், இல்ல இவருதான் சூப்பரா தெரியுது அப்படின்னு ஒரு கும்பல் அதிகமா இருக்கிற ஒரு பர்சனை சூஸ் பண்றது. ரெண்டாவது அவங்க பேசும்போது ரொம்ப அட்ராக்டிவா நல்லா இருக்குது அவங்கள சூஸ் பண்றது. இந்த சூஸிங் எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி மூலமான ஒரு தன்மையை உணர வைக்கிறதுக்கான கிடையாது. அது என்னன்னா உங்களை அந்த இடத்துல சந்தோஷமாக்கி வச்சுக்கும், கொஞ்ச நாளைக்கு உங்களை இந்த விஷயத்துல டிராவல் பண்ண வைக்கும். அது வரைக்கும் மட்டும் தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். அதுக்கு மேல அதுல மூவ் அவுட் பண்ண முடியாது. அப்படியே மூவ் அவுட் பண்ண முடியாதுன்னா ஒரே விஷயம் தான், அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி, அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க. ஏன்னா நீ வந்து இப்ப நீ போறல அவங்களை தேடி போறல, அதே போல அவங்க ஒரு நாள் தேடி போயிருப்பாங்கல்ல, அவங்களோட ஹிஸ்டரி போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாரோட உரிமையோட ஹிஸ்டரி இருக்குது, அவங்களோட வரலாறு இருக்குது, அவங்க எப்படின்னு இதுக்குள்ள வந்தாங்க. அதை முதல்ல பாருங்க. இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க, இந்த மாதிரி நானும் என்னை பத்தி அறியணும், இல்ல எனக்குள்ள ஏதோ ஒரு எண்ணங்கள் புதுசா தோணும், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் யூடியூப்ல பார்த்தேன் நானும் ஆன்மனா என்ன ஆன்ம லாபத்தை பெறணும், நானும் இது இறைத்தன்மை விஷயத்த நான் உணரணும்னு ஆசைப்படுறவங்களா இதை கரெக்டா சூஸ் பண்ணி தான் போகணும். அவங்களோட புண்புலம் என்ன, அவங்க எப்படி இருந்து இதுக்குள்ள வந்தாங்க, இப்ப நீ எப்படி போறியோ அதே போல அவங்க வந்தாங்களா அதை பார்க்கணும். அவங்க ஏதாவது ஒரு பயிற்சியை போய் கத்துக்குன்னு இந்த செயலை அவங்க செய்யறாங்களா, புரியுதா சொல்றது. இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒரு பயிற்சியை கத்துக்குன்னு இதுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க நீங்க தேடுற பர்சன் கிடையாது. இது முதல்ல நம்ம, ஏன்னா இது வந்து ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அது தானாகவே தான் வரணும், உணர்வு. ஆமா, அது இயற்கையாவே வரும். அந்த மாதிரி பர்சன் மட்டும்தான் நீங்க உங்களுக்குள்ள தேடுற ஒரு ஆன்ம லாபத்தை தெரிஞ்சுக்கணும்னாலோ, இல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான புரிதல் ஏற்படுது, அது என்னன்னு தெரியல, அதை பத்தி நீ கிளியர் பண்ணிக்கணும்னாலோ இந்த மாதிரி பர்சன் தான் சூஸ் பண்ணும். இயல்பா வந்திருப்பாங்க ஒருத்தம், அவங்களுக்கு எந்த ஒரு முன்புலமும் இருக்காது, எந்த ஒரு காரணமும் இல்லாம உள்ள என்ட்ரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனை சூஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல அவங்ககிட்ட யார் இல்லாம இருக்கலாம், அது பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா நீ கேட்கறதுக்கான பேரறிவு அவங்ககிட்ட இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னால முடிஞ்சிச்சுன்னா கட்டாயம் புரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க வேற எந்த ஒரு குருமாட்ட நீங்க தேடி போனாலும் உங்க போகும்போது ஆனந்தமா சூப்பரா சந்தோஷமா இருக்கும். அது நீங்க சரின்னு சொல்லிட்டு நீங்க ஊருப்பட்ட கூட்டம் சுத்தி இருக்குது, உண்மைதானே. ஆமாங்க. இப்ப நீங்க குருமாரை சூஸ் பண்ணும் போது இப்படிதான் சூஸ் பண்ணணும். அவங்க முன்னாடி எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, இந்த ஆன்மீக பயிற்சிகள் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களும் உங்களை மாதிரி வந்திருந்தாங்கன்னா அவங்கள நீங்க சூஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற பெரிய அறிவும் பெரிய அனுபவமும் கிடைக்காது.
அப்போ நம்ம எல்லாரும் குருமாரை சூஸ் பண்றது ரொம்ப மெயின். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியாரோ, நம்ம சொல்லிக் கொடுக்குற குருமாரோ, நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விளக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனுபவசாலியோ, நீங்க அவங்க சூஸ் பண்ற விதத்தை நீங்க கரெக்டாக பார்க்கணும். அவங்க புண்புலம் எப்படி இருந்தது, அவங்க பின்னாடி எப்படி இருந்து வந்தாங்க இதுக்குள்ள, அதை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு பயிற்சியை கற்றுக்கணும். புரியுதா சொல்றது? ஒரு கிளாஸ் அப்படி அட்டன் பண்ணி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளாஸை நம்மளுக்கு போதிச்சு அப்படி அவங்க ஒரு ஆன்ம தெளிவு அப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கும் நீங்க சொல்ற அந்த இறைத்தன்மைக்கும் சம்மந்தம் இல்லை. அது அவங்களால அப்படி போதிக்க முடியாது. அவங்க போதிக்கலாம். அந்த போதனை என்னன்னா இந்த உலகில சார்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அவங்க கத்துக்கின ஒரு விஷயத்த நம்மளுக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சொல்லிக் கொடுக்கறதுனால பெரிய அனுபவம், பெரிய மாற்றத்தை நீங்க பெற முடியாது. நீங்க எல்லாரும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஒரு செயலை நீங்க போகலாம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அது வரைக்கும் மட்டும்தான் அது கொண்டு போகும். ஏன்னா அவங்களுக்கும் அது வராது. அப்ப அவங்களுக்கு வராதவங்ககிட்ட உங்களால போய் அதுக்கு கேட்டு அந்த ஆன்ம விளக்கத்தை நீங்க புரிஞ்சிக்க முடியாது. ஆனா இயல்பா தோன்றவங்களுக்கு இயல்பா எனக்கு இந்த எண்ணம் வருது, நான் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும், நானும் என்னை பத்தி அறியணும், இதுக்குள்ள ஏதோ புதுசான ஒரு புரிதல் ஏற்படுது, எனக்கு அதுல தெளிவு கிடைக்கணும்னா யார் எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, அவங்க எந்த ஒரு தன்மையும் எந்த ஒரு பயிற்சியும் எதுவுமே கத்துக்காம இயற்கையா யார் இதுக்குள்ள வராங்களோ அவங்கள சூஸ் பண்ணி இந்த மாதிரியான தேடுதல் உள்ள பர்சன் போனீங்கன்னா ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவம் நம்ம எல்லாரும் கிடைக்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க சூஸ் பண்ற அந்த குருன்ற ஒருத்தர் சூஸ் பண்ற பர்சன் சரியா சூஸ் பண்ணணும். அவர் ஒரு வாட்டி அவரோட பேக்ரவுண்டு அவர் எப்படி இதுக்குள்ள வந்தாலும் அதை தெரிஞ்சிட்டீங்கன்னா, அவருக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பயிற்சி கட்டணும். அதுக்கப்புறம் அவர் ஆய்வு பண்றது எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றோ அதை கேட்டு அந்த வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுபவம் கட்டாயம் வரும். அந்த அனுபவம் அவரு தரத்துக்கு என்ன இருக்கோ அது நீங்களும் பெற்றுக்கலாம். அது நீங்க பெறணும்னா அவர் சொல்றது 100% ஏத்துன்னு அந்த செயலை நீங்க செஞ்சீங்கன்னா இது கட்டாயம் நடக்கும். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி முழுமையா இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க உங்களை மேல ஒரு பயிற்சியை கத்துன்னு அந்த கிளாஸ் அவங்க எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எந்த சந்தேகம் வேண்டாம். அதனால அவங்க மேல குற்றமோ தப்போலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க 4 பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நல்லது, சந்தோஷமா இருந்தது. அதை அவங்க 4 பேர் கொடுத்தா சிறப்பான அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இதுவே ஒரு இயற்கையாவே எனக்குள்ள ஒரு தேடுதல் வருது, எனக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுது, என்னை பத்தி நான் அறியணும், எதுக்கு இந்த உலகில் வாழ்க்கை உள்ள கடினம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றவங்க இந்த மாதிரி குருமாரை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்த மாதிரி குருமாரை சூஸ் பண்ணி நீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆன்ம ஒரு அறிவுக்கோ அதுக்கான ஒரு விளக்கத்தை இவங்களால கொடுக்க முடியுமானா கொடுக்கறது கஷ்டம் தான். அதை அவங்க கொடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி தேடல் உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கத்துக்கணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி அறிவு வரணும்னு நினைக்கிறவங்க, நீங்க அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்ததுக்குள்ள வந்தாங்கன்னு பார்த்து நீங்க அந்த குருமாரை சூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தையும் கட்டாயம் கொடுக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க நிறைய குருமார்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லா குருமார்களும் இங்க ஆன்மீகம் அப்படின்னு போனீங்கன்னா, இறைத்தன்மைன்னு போனீங்கன்னா அதுக்கு பேர் அன்பு தான், கருணை தான், அதுக்கு பேர் ஒருமை தான். ஆனா இவங்க எல்லாருக்கிட்டையும் அது இருக்குதான்னா அது இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் எப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்க்கறாங்க, எல்லாரும் 4 பேர் நன்மை பண்றேன் செய்யறேன்றாங்க. ஆனா செஞ்சா கூட அவங்களோட ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறதோ, அவங்க நிறைய இடத்துக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயத்தை அதிகமா படுத்துறாங்க தவிர்த்து அந்த கருணைன்றது, அன்புன்றது, ஒருமைன்ற குணத்தை அவங்க எழுந்துதான் இல்லை நிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி நிறைய குருமார்களை பார்த்துட்டேன். இப்ப ஏன் அவங்க அந்த மாதிரி அவங்களால ஏன் பண்ண முடியல? ஏன்னா அவங்க ஒரு பயிற்சியை கத்துக்கின்னு அந்த பயிற்சி மூலியமா அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவு அவங்களுக்கு வெளியே கொடுக்குறாங்க. அவங்களால உண்மையான ஆன்ம லாபத்தை பெற்றிருந்தா, நான் தான் அனைத்துமா அறிவு வந்திருந்தா அவங்க எல்லாத்தையும் கொடுக்கதான் செய்வாங்க. எது வந்தாலும் அதை முதல்ல கொடு இல்ல. ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்குது, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அறிவு கொடுக்கணும். அந்த அறிவு கொடுக்கணும்னா உங்ககிட்ட வர செல்வத்தை நீ எந்த அளவுக்கு பிறருக்கோசம் நீ பண்ணும் போது, பிறருக்கு அதை எந்த அளவுக்கு நீ கொடுத்து அவங்களை சரி பண்ண நீ ஆசைப்படும் போது உன்னோட அறிவு பெருக்கினே போகும். அது ஜீவராசியா இருக்கட்டும், மனிதனாட்டம், எல்லாத்துக்குமே அன்பை நீ அதிகமாக்க உங்களோட அறிவு ரெட்டிப்பாயினே போகும். ஏன்னா இங்க நம்ம எத்தனையோ பேருக்கு இங்க ஆன்ம போதனை கொடுத்து எல்லாரும் வராங்க, எல்லாம் சார் ஒருவரை சரியா உருவாக்கினா போதுன்ற எண்ணம் இருக்கும். முக்கியமா அந்த குருமாருக்கு இதான் உண்மை. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் இதை நான் கிளாஸ் எல்லாருக்கும் பண்ண எண்ணம் வராது. ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன், நான் பண்றேன்னா எனக்குள்ள நிறைய நன்கொடை வருது, இல்லை காசு வருது, ஏதோ பண்றேன், நான் அதிகமா ஒரு கட்டடத்தை கட்டுறதோ எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தோ அதை பண்ண மாட்டாங்க. இப்படி பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் மாதிரி போகுது. இன்னைக்கு ஒண்ணுமே பிசினஸ் மாதிரி தான் போகுது. இப்ப அந்த பிசினஸ் மாதிரி பண்ணி நீங்க எங்க பயிற்சி அங்க பயிற்சி, நீங்க இந்த பயிற்சியில இங்க என்ன மாச்சு, என்ன நடந்தது, எதுவும் வரல. நீங்க நினைச்ச மாதிரி பெரிய கருணை வந்துச்சுன்னா வரல. அந்த கருணை உங்ககிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கும் வரல. அப்படி நீங்க கருணை வந்து நீங்க எல்லாம் உங்ககிட்ட அந்த பெரிய ஆன்ம லாபம் வந்துச்சு, நீங்க பெரிய மாற்றம் வந்துருக்கணும். இங்க எந்த மாற்றமும் வரலையே, எந்த ஒரு இதுவுமே நின்று போலையே, எல்லாமே அப்படியே தானே போயிட்டு இருக்குது. எனக்கு கருணைன்றது பிக்கஸ்ட் ஆயிடுச்சா, இல்ல அது ரொம்ப பெருசாயிடுச்சா, நிறைய பேர் அது ரொம்ப ஊண்டு செய்ய ஆரம்பிச்சாங்களா, எல்லாத்துக்குமே கருணையா இருக்கிறாங்களா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் நீங்க அப்ப அதை கொடுக்கல? ஏன்னா இங்க இறைவன்றதும் கருணைன்றதும் ஆன்ம லாபம்ன்றது இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். அன்பா இருக்கிறது ஒண்ணுதான், கருமையா இருக்கிறது ஒண்ணுதான். அது நீ எங்கிருந்து எவ்வளவு செல்வம், இங்க இல்லாதவன், முடியாதவன், கஷ்டப்படுறவன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க ஏன் ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறீங்க? என்ன காரணம்? ஒரே விஷயம், இந்த செயலை பெருசாக்கணும். பெருசாக்கி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நீங்க எல்லாரும் கொடுக்கணும். உன் அனுபவமே ஒரு அளவு தான். அந்த அனுபவத்தை நீ எல்லாரும் கொடுத்து என்ன மாற்றத்தை பண்ண முடியும்? ஒன்னே ஒண்ணு பண்ணணும், நீங்க எல்லாரும் கருமையா மாறினா உங்க அனுபவம் ரெட்டிப்பாகும். இது ஒரு வருது பாருங்க. இப்போ உங்க அனுபவங்கள் கருமையா இருந்துச்சுன்னா, நீ இயல்பாவே தானாவே நீ வந்திருந்தனா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும்.
ஆனா நீங்க அப்படி வராம நீங்க ஒரு கிளாஸ் ஒரு பயிற்சியை போய் கத்துன்னு நீங்க வந்ததுனால நீங்க அதை விட்டு வெளியே வரணும். ஏன்னா ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டு ஒரு விஷயத்த போய் கத்துக்கிறீங்கன்னா அதை தாண்டி உங்களால போக முடியுமான்னா முடியாது. ஆனா அதுவே நீ இயற்கையா வந்திருந்த தானாவே எனக்குள்ள தோணுச்சு, அந்த அறிவு எனக்குள்ள புதுசா இருந்துச்சுன்னா அந்த அறிவு மீண்டும் மீண்டும் வளர்ந்துனே போகும். ஆனா நீ ஒரு பயிற்சியை போய் கத்துன்னு ஒரு கிளாஸை போய் அணுகி அதுல இருந்து நான் எடுத்துன்னு அதை ஒரு ஆன்மீக போதையா கொடுக்குறேன்னா அது அந்த பயிற்சி எது வரைக்கும் நீ கத்துனே அது வரைக்கும் தான். அதுக்கு மேல ஒரு அறிவுக்குள்ள போய் நீ திரும்பி ஒரு பயிற்சிக்குள்ள தான் போகணும். இன்னொரு பயிற்சிகளை போய் கத்துனாதான் அது முடியும். புரியுங்க சொல்றது? அப்போ அந்த மாதிரி நபரை சூஸ் பண்ணி நீங்க போயிட்டு நான் போதனன்றதோ நான் யாருன்ற அறிவுன்றது விஷயத்துக்குள்ளயோ நீங்க தேடி போகும்போது குருமாரை பார்த்து சூஸ் பண்ணி நீங்க கரெக்டா போகும்போது பெரிய மாற்றமா இருக்கும், பெரிய அறிவு வரும். ஏன்னா அந்த பெரிய அறிவு இங்க தேவைப்படுறது இங்க எல்லாருக்குள்ள பெரிய அறிவுன்றது அன்பா இருக்கிறது, கருமையா இருக்குது, ஒருமையை வளர்த்துக்கிறது. இதை யாரு சொல்லி கொடுப்பாங்களோ, இதை பத்தி யார் அதிகமா பேசுறாங்களோ, யார் இந்த செயலை பெருசா செய்யறாங்களோ. இப்ப இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, செயல் பெருசுன்னா பெரிய கட்டுமானம் உருவாக்கி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுன்றது ஓகே, அது உங்க கண் பார்வை. ஆனா அவங்களோட அன்புன்றதும் கருணைன்றதும் எல்லாத்துக்கிட்டே இருக்கும், வெறும் மனிதன் கிட்ட மட்டும் இருக்காது. அது எல்லாத்தையும் கடந்து போய் சிந்திக்கும். அந்த மாதிரி சிந்தனை உள்ள ஒரு நபர் யார் இருக்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி நீங்க போகும்போது உங்களோட ஆன்ம லாபத்துக்கான விளக்கம் பெருசா கிடைக்கும். நீங்க எதை நீங்க நோக்கி போடணும் அந்த அறிவு பேரறிவா உங்களுக்கு 100% கிடைக்கும். ஏன்னா இதை நீங்க இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயிற்சிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் முக்கியமா அவங்களோட ஒரு குருமாவோட பேக்ரவுண்ட் எப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும் மட்டுமே நீங்க அதுக்குள்ள போகணும். அதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்களா போய் அவங்க நிறைய நல்லா பேசுறாங்க, கேட்கறது நல்லா இருக்குது, நிறைய கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் நீங்க அணுகுனீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பர்சனுக்கு தான் இந்த இயற்கையாவே ஒரு தேடல் வருது, நான் யாருன்னு அறிவு எண்ணம் வருது, பிறர் வழி என் வழியா உணர்ந்தாங்க அப்படின்ற சிந்தனை ஏற்படுது. அந்த மாதிரி நபரெல்லாம் அந்த குருமாரை சூஸ் பண்றது கொஞ்சம் சரியா சூஸ் பண்ணி அவங்க இயற்கையா எப்படி வந்தாங்கன்ற அவங்க பின்புலத்தை அறிஞ்சு நீங்க அவங்க கிட்ட போய் ஆன்மீக பயிற்சி எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். ஏன்னா இங்க எல்லாருமே ஒரு செல்வத்தை சேர்த்து ஒரு கார்பரேட்டோட இணைஞ்சு அவங்க எல்லாரும் செல்வத்தை சேர்த்து போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது யாருக்குமே இந்த ஆன்ம லாபம்ன்றது என்னன்றது அறிகிற அளவுக்கு பக்குவம் அவங்ககிட்ட இல்லை. ஆனா அந்த பக்குவம் வரக்கூடிய நபர் எல்லாமே நீங்க அவங்க கிட்ட தேடி போய் நீங்க அவங்ககிட்ட அந்த அவங்களுடைய எல்லாரும் தீட்சை வாங்குறேன் அது எல்லாரும் வாங்கி அப்படி வாங்கி நீங்க பெற்ற அனுபவம் பெருசானா அதுவும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பும் ஒருமையும் கருணையும் இல்லை. அப்ப அது இல்லாத ஒரு பொருள்கிட்ட நீங்க போய் யோகம் தவம் தியானம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பெரிய மாற்றம் வரும். அது போதும்னா அது போதுன்றோம் அங்கே இருந்து அந்த பயிற்சியை கத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கத்துக்கிறீங்க. அதை மீறி நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த குருமாரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் எப்படி இதுக்குள்ள வந்தாருன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்க பயிற்சிக்கு போகும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இங்க பெரிய மாற்றம் ரொம்ப அவசியம். ஏன்னா இங்க அதீதமான வலி இருக்குது. அந்த வலி நீங்கணும்னா அதுக்கு கருணையும் அன்புன்ற ஒரு விஷயம் தான் அதை மாற்றம் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஒருமை குணம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க சொல்ற இறைத்தன்மை, அதுதான் மூலமான தன்மை, முடிவான தன்மை. அதை நோக்கிய பயணத்துக்கோசம் உனக்குள்ள ஏற்படுற கேள்வியும் இந்த மாதிரியான ஒரு ஞானத்தனமான ஒரு ஞானியான ஒரு எண்ணமும் தோணுது. நான் யாரு, நான் ஆன்மாவா, நான் தெரிஞ்சது, இந்த எண்ணெல்லாம் தான் தோணும். அப்படி தோணும் போது இந்த மாதிரி ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து நீங்க அவங்க கிட்ட ஒரு பயிற்சி கத்துக்கிறதோ இல்லை அவங்க கிட்ட ஒரு அறிவுரை நீங்க கேட்கறதோ அவங்க சொல்ற மாதிரி நீங்க செயலை செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் வரும். அப்போ நீங்க முக்கியமா குருமாரை சூஸ் பண்ணும் போதும் யாரு உங்களுக்குள்ள ஏற்படுற கேள்விக்கு யார் சரியான பதில் கொடுப்பாங்கன்ற ஒரு பர்சன் நீங்க சூஸ் பண்ணும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பயிற்சி எடுக்கிறதும் அவங்க கிட்ட போய் அவங்கள போய் அணுகி உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறத நீங்க பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா இங்க இறைத்தன்மைன்றது இயற்கையா தானாவே வந்துடும். அதுக்கு யாருக்கும் பயிற்சி கத்துக்கணும்னு இங்க அவசியம் இல்லை. அப்படி பயிற்சி கத்துக்குன்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அது ஒரு அளவோட தான் இருக்கும், அளவு மிஞ்சி அதனால போக முடியாது. சொல்லி புரியுதுங்களா? புரியுதுங்க. இதுதான் நம்ம எல்லாரும் 100% புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்க எல்லாரும் இந்த எண்ணம் தோன்றது எனக்குள்ள ஒரு நானும் பெரிய மாற்றத்துல போகணும், இன்னும் நான் யாருன்ற அறியணும், நான் ஆன்மாதான்றது புரியணும், எனக்குள்ள அது மாதிரி தேடுதல் வரன்றவங்க முக்கியமா அந்த குருமாரை சூஸ் பண்ணும்போது அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்து அவங்கள கரெக்டா சூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் நீங்க பயிற்சி எடுக்கும்போது பெரிய மாற்றமா இருக்கும். நன்றி. ரொம்ப அழகா. ஆமா, மிக்க நன்றி.